ஸோ பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்தே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பிசிஓடியில் வந்து மெயின் சிம்டம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஆனால் வந்து சில பேருக்கு பிசிஓடி வந்து ரெகுலர் பீரியட்ஸில் கூட வந்து பிசிஓடி வந்து இருக்கும். பிசிஓடி வந்து ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்ன? பிசிஓடிக்கான மெயின் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், அதுக்கப்புறமா பீரியட்ஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ். பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரெகுலராக வந்து இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து வந்ததுன்னா சில பேருக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும். ஏன்னா நிறைய நாள் வந்து ப்ளீடிங் வந்து ஆகும். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். வெயிட் கெயின் ஆகிற பெண்களுக்கு வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. அதே மாதிரி பிசிஓடி ஆன பிறகு அந்த வெயிட் கெயினை வந்து நம்மளை ரெடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆகிடுது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து பிசிஓடி பெண்களில் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆகிடுது. சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு போகணும், ஈவெண்ட்ஸ் போகணுன்றதுக்காக அவங்க இந்த பீரியட்ஸ் டிலே பண்ணுறதுக்காக சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க மேம். அது வந்து பீரியட் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து இந்த டிலே பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து ஹார்மோனல் பில்ஸ் தான். ஓகே. ஸோ அன்வான்டாக நம்ம ஹார்மோனல் பில்ஸை வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பீரியட் சைக்கிளும் உங்களோட அந்த நேச்சுரல் ரிதமும் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்டர்ப் ஆகும். மெயினாக பிசிஓடிக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஹேபிட்ஸ் தான். அதாவது வந்து ஒர்க் வந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. ஸோ இப்போது பிசிஓடி இருக்குது அப்படின்னா அவங்களால கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து கிடையவே கிடையாது. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள்னால கண்டிப்பாக நேச்சுரலாக வந்து கன்சீவ் ஆக முடியும். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக பிசிஓடியில் ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நான் கன்சீவே ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த 3 டிப்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பிசிஓஎஸ் அண்ட் பிசிஓடி பற்றி தான் பேச போகிறோம். அண்ட் இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு நம்மளோட டாக்டர் ரேகா குமார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் அனு. How are you? ஐ எம் ஃபைன் மேம். நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இது எடுத்துக்கிட்டாலே வந்து முதல்ல இந்த வார்த்தை கேட்டாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது. முதல்ல பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் தரணும்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? பிசிஓடி வந்து ரொம்ப காமனாகவே இருக்கானு இப்போல்லாம். ஸோ பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ்லேருந்தே நம்மளால் வந்து பார்க்க முடியுது. பிசிஓடியில் வந்து மெயின் சிம்டம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஆனால் வந்து சில பேருக்கு பிசிஓடி வந்து ரெகுலர் பீரியட்ஸில் கூட வந்து பிசிஓடி வந்து இருக்கும். ஓகே. பிசிஓடி பிசிஓஎஸ் நினச்சி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான். பிசிஓடின்றது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிசிஓஎஸ்ன்னு சொல்லும் போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிவாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து பிசிஓடியில் வந்து கொஞ்சம் அன்காமனாக தான் வந்து இருக்கும் கம்பேர் டு பிசிஓஎஸ். பிசிஓஎஸ்ல வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும் பிசிஓடிக்கும் பிசிஓஎஸ்க்கும். ஸோ காமனாக வந்து பிசிஓடி வந்து நிறைய பெண்களில் வந்து இப்போ நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிசிஓடின்றது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், பிசிஓஎஸ் அப்படின்றது வந்து அதோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பிசிஓடி வந்து ஒருத்தங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதோட சிம்டம்ஸ்லாம் என்னெல்லாம் மேம் இருக்கும்? பிசிஓடிக்கான மெயின் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபிசிக்கல் சிம்டம்ஸு, அதுக்கப்புறமா பீரியட்ஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸு. பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரெகுலராக வந்து இருக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் வந்து வந்ததுன்னா சில பேருக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும். ஏன்னா நிறைய நாள் வந்து ப்ளீடிங் வந்து ஆகும். ஸோ இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு பொண்ணில் வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து வருது. அதாவது ஹேர் ஃபால் வந்து நிறைய இருக்கும். அன்வான்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து இருக்கும். சின் ஏரியாவில், அப்பர் லிப்பில் இந்த மாதிரி ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். அதே மாதிரி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே போவாங்க. அந்த வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறதுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிசிஓடியில் பார்க்குறோம். ஆக்னி கூட வந்து நிறைய பெண்கள்
பெண்கள்ல வந்து ஏற்படுது. இதெல்லாம் வந்து கிளாசிக் சிம்ப்டம்ஸ் ஆஃப் பிசிஓடி. கழுத்த சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருப்பா வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அகாந்தோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்ப்டம் பிசிஓடில. ஸோ நீங்க இத்தன சிம்ப்டம்ஸ் சொன்னாலும், இந்த வெயிட் கெயின்ன்றது வந்து இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கு. வெயிட் கெயின் ஆகுறதுனால நம்மளுக்கு பிசிஓடி வருமா? இல்ல பிசிஓடி ஆல்ரெடி இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகுதா மேம்? ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். வெயிட் கெயின் ஆகுற பெண்களுக்கு வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. அதே மாரி பிசிஓடி ஆன பிறகு அந்த வெயிட் கெயின வந்து நம்மள ரெட்யூஸ் பண்றதுன்றது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுது. அதாவது வெயிட் லாஸ் பண்றது வந்து பிசிஓடி பெண்கள்ல வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுது. மெயினா பிசிஓடிக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, செடென்டரி லைஃப் ஹேபிட்ஸ் தான். அதாவது வந்து வொர்க் வந்து ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. ஸோ வெயிட் கெயின் ஆகுறதுனால பிசிஓடி ஆகுமானா, நெறைய பெண்கள்ல வந்து வெயிட் கெயின் ஆன பிறகு பிசிஓடி வந்து ஏற்படுறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் நெறைய பெண்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண பிறகு, அதாவது அவங்க பாடி வெயிட்ல நான் எப்பவுமே சொல்வேன், பாடி வெயிட்ல அட்லீஸ்ட் ஒரு 5-10% அவங்களோட வெயிட்ட வந்து அவங்க கம்மி பண்ணணும். கம்மி பண்ணாங்கன்னா நல்ல பிசிஓடி ரிவர்சலுமே வந்து ஆகுது. அதாவது ஒரு 60 கிலோஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா, அவங்க வந்து ஒரு 6 கிலோஸ் வந்து கம்மி பண்ணாலே அவங்களோட பிசிஓடி வந்து ரொம்பவே நல்லா கம்மியாயிடுது. ஸோ அப்போ பிசிஓடி வந்து ரிவர்சபிள் தான். கண்டிப்பா பிசிஓடி வந்து ரிவர்சபிள் தான். நம்மகிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. பிஃபோர் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ். பிசிஓடி வந்து கண்டிப்பா ரிவர்சபிள் தான். ஏன்னா இது ஓகே. வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம் தானே. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா பிசிஓடி வந்து ரிவர்சபிள் தான். ஸோ லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாரி சேஞ்சஸ் அப்படின்றத சொன்னீங்க. அண்ட் பிசிஓடி, பிசிஓஎஸ் வந்து டேப்லெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும், சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு போணும், ஈவென்ட்ஸ் போணுன்றதுக்காக, அவங்க இந்த பீரியட்ஸ் டிலே பண்றதுக்காக சில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்கல்ல மேம். அது வந்து பீரியட் சைக்கிள டிஸ்டர்ப் பண்ணுமா? கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா, அவங்க வந்து இந்த டிலே பண்றதுக்காக எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து ஹார்மோனல் பில்ஸ் தான். ஓகே. ஸோ அன்வான்டடா நம்ம ஹார்மோனல் பில்ஸ வந்து எடுக்கும்போது, கண்டிப்பா உங்களோட பீரியட்ஸ் சைக்கிளும், உங்களோட அந்த நேச்சுரல் ரிதமும் வந்து கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் ஆகும். நெறைய டாக்டர்ஸ் வந்து ஓசிபி, அதாவது ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தான் வந்து பிசிஓடிக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அது ஏன் பண்றாங்கன்னா, அந்த ஹார்மோன்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ்ல கொண்டு வரதுக்காக தான் பண்றாங்க. பட் நம்ப ஆயுர்வேதால வந்து இந்த ஓசிபி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு இல்ல. நம்ம வந்து நேச்சுரலான ஹெர்ப்ஸ் எல்லாம் குடுத்து, அவங்களோட யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ற மாரி மெடிகேஷன்ஸ் எல்லாம் குடுத்து, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நேச்சுரலா பாடில ஸ்டிமுலேட் ஆகுற மாரி மெடிகேஷன்ஸ் ஆயுர்வேதால இருக்கு. ஸோ அந்த மெடிசின்ஸ் மூலமா வந்து பிசிஓடி வந்து ஆயுர்வேதால ட்ரீட் பண்றோம். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாரி பிசிஓடி இருக்கும்போது ட்ரீட் பண்ணலாம். பிசிஓஎஸ்ஸா போகும்போது தான் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம்ன்ற மாரி சொன்னீங்க. எப்போ வந்து ஒரு விமன் போயிட்டு ஒரு டாக்டர மீட் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணி, நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்கல்ல. ஸோ ஹோம் ரெமெடிஸ் எப்போ வொர்க் ஆகும்? எப்போ ஒரு டாக்டரோட ட்ரீட்மெண்ட் கம்பல்சரியா தேவைப்படும்? ஹோம் ரெமிடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்பவே பாப்புலரா இருக்கு. நெறைய இந்த கலர்ச்சிக்காய் ஹோம் ரெமிடி வந்து சொல்வாங்க ஆமா. பிசிஓடிக்கு. ஸோ அந்த மாரி நெறைய ஹோம் ரெமிடிஸு, நெறைய யூடியூப் சேனல்ஸு, நெறைய இன்ஸ்டாகிராம்ஸ்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ரொம்ப நாள் வந்து அத ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதுவும் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா வந்து ஒருத்தவங்க மூவ் ஆன் ஆகுறாங்கன்னு பாருங்க. ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை, அந்த மாரி அவங்க திங்க் பண்றாங்க, பிளான் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணிட்டு டைம் வேஸ்ட் வந்து பண்ணக்கூடாது. அவங்க டைரக்ட்டா ஒரு டாக்டர வந்து ஒரு ஆயுர்வேதா டாக்டரோ, இல்ல வந்து ஒரு அலோபதி டாக்டரோ, ஒரு டாக்டர வந்து அவங்க போய் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணி, அவங்களுக்கு என்ன சிம்ப்டம்ஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத வந்து அவங்க டயக்னோஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து கரெக்ட்டு. ஹோம் ரெமிடிஸ் வந்து யார் ட்ரை பண்ணலாம்னா, சின்ன பொண்ணா இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் ஆர் காலேஜ் கேர்ள்ஸு. ஸோ அப்ப அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஹோம் ரெமெடி ப்ராப்பர் டாக்டர், ஒரு ப்ராப்பரான சேனல் மூலமா வரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடிய எடுத்து அவங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெர்பலா இருக்கணும். சம்திங் இட் ஷுட் நாட் பி சம்திங் வெரி டேஞ்சரஸ் அண்ட் ஆல். இப்போ நம்ம ரீசென்ட்டா கூட அந்த இன்சிடென்ட் வந்து நம்ம பார்த்தோம். வெண்காரம் சாப்பிட்டுட்டு ஆமா. ஒரு பொண்ணு வந்து ஸோ அந்த மாரி ரொம்ப டெஸ்பரேட்டாலாம் ஆகக்கூடாது. ஸோ கேலரீஸ வந்து கம்மி பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிய இன்கிரீஸ் பண்றது, ஒரு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து சாப்பிடுறது, வால்நட் சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா தான் வந்து இருக்கணுமே தவிர, அது வந்து இட் ஷுட் நாட் பி சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இத சாப்பிட்டா ஒரு மேஜிக் ரெமெடி மாரி சரியாயிடும். அந்த மாரி ப்ரமோட் பண்றதெல்லாம் கண்டிப்பா வந்து இட்ஸ் ராங். ஸோ அந்த மாரி ரெமெடிஸ வந்து ஃபாலோ பண்ணாம, ஒரு சேஃபா இருக்கிற ஹோம் ரெமெடியா
ஒரு ப்ராப்பர் சேனல் மூலமா வந்ததா பார்த்து அவங்க செலக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ பிசிஓடி இருக்கு அப்படின்னா அவங்களால கண்டிப்பா கன்சீவ் ஆக முடியாதா? ஸோ கண்டிப்பா இது வந்து கிடையவே கிடையாது. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள்னால கண்டிப்பா நேச்சுரலா வந்து கன்சீவ் ஆக முடியும். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா பிசிஓடில ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயி நான் கன்சீவே ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த 3 டிப்ஸ அவங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா அவங்களால நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நெறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி. பட் வெயிட் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெறைய ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐடியலா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நல்ல ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் இருக்கும். கம்பேர்ட் டூ த விமன் ஹூ இஸ் லெஸ் இன் வெயிட் ஆர் ஓவர் இன் வெயிட். ஓகே. ஸோ ஐடியல் வெயிட்ட வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா, அவங்களோட வெயிட்லருந்து கண்டிப்பா ஒரு 10% ஆஃப் பாடி வெயிட்ட வந்து அவங்க கம்மி பண்றத ஸோ அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 10% ஆஃப் பாடி வெயிட்ட வந்து கம்மி பண்றத பிளான் பண்ணணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் எக்ஸ்போஷர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு சன்லைட் இல்லைன்னா ஒரு செடி கூட வந்து ஆரோக்கியமா வளராதோ, அதே மாரி தான். சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா, நம்ப பாடியில விட்டமின் டி வந்து கம்மியாகும். விட்டமின் டி கம்மி ஆகும்போது, நம்மளோட இந்த மெட்டபாலிசமு, இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே கண்டிப்பா அதிகமாகும். ஸோ விட்டமின் டி எக்ஸ்போஷர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சன்லைட்ல அவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. அதாவது ஒரு 8:00லேருந்து ஒரு 11:00க்குள்ள இருக்கக்கூடிய சன்லைட்ல அவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆவது வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஃபுட்ல வந்து சில சேஞ்சஸ வந்து கொண்டு வரணும். என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுன்றதுல ஒரு கிளாரிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கணும். என்ன அவாய்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஃபுட்ஸு இந்த மாரி டைரக்ட் சுகர்ஸ வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். அதே மாரி சுகரி ட்ரிங்க்ஸு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கம்மி பண்ணிட்டு, இந்த சீஸு, பன்னீரு இந்த மாதிரி ஹை கலோரிக் ஃபுட்ஸ வந்து அவங்க கண்டிப்பா வந்து கம்மி பண்ணணும். ஸோ இத கம்மி பண்ணிட்டு, என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா, நெறைய நட்ஸு, ஏன்னா வால்நட்ஸு வால்நட்ஸு சாப்பிடலான்னா, ஒரு நாளைக்கு 10, 20லாம் சாப்பிடக்கூடாது. 2 to 3 வந்து சாப்பிடணும். ஸோ ஓகே. அந்த மாரி நட்ஸு, சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இஸ் வெரி குட். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சியா சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி சீட்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெறைய ஃபைபர் இருக்கிற மாரி கீரை, இந்த மாதிரி காய்கறிங்க வந்து அவங்க நெறைய வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாரி அவங்களோட டயட்ட வந்து அவங்க சிஸ்டமிக்கா, ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணணும். புரோட்டீன வந்து பிரையாரிடைஸ் பண்ணணும். கரெக்ட்டா வந்து புரோட்டீன் லெவல்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கணும். ஸோ இந்த மாரி அவங்க டயட்ட வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி, நல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணி, வெயிட் லாஸ் பண்ணி, சன்லைட் எக்ஸ்போஷர்லாம் இருக்கும்போது, பிசிஓடி ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்மியாகும். அண்ட் யூ ஹேவ் டூ கிவ் யுவர் செல்ஃப் டைம். யூ ஓகே. ஷுட் நாட் பி வெரி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். யூ கேனாட் பி லைக் 2 மந்த்ஸ்ல நான் பிசிஓடி கம்மி பண்ணுவேன். 3 மந்த் நான் கன்சீவ் ஆவேன். இட்ஸ் நாட் லைக் அ கோல் இல்ல. நம்ம பாடிக்குன்னு நீங்க வேணா அந்த மைண்ட் லெவல்ல அந்த கோல் அப்படி யோசிக்கலாம். பட் யுவர் பாடி நீட்ஸ் டைம். இட் நீட்ஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஷுட் நாட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ உங்களோட டைம் வந்து குடுத்து, நீங்க வந்து அதுக்கேத்த மாரி ப்ராப்பரா பிளான் பண்ணா, கண்டிப்பா பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் நேச்சுரலா கன்சீவ் ஆவாங்க.